தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கார் ஓட்டுவதற்கு லைசென்ஸ் பெற்றுள்ளதாக பொய் கூறியுள்ளார் வாசன் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்துள்ளார். கார் ஓட்டி பழகுவதற்கான LLR மட்டுமே வைத்துள்ளார் எனவும் அரசு தரப்பில் வழக்கறிஞர் வாதம் செய்துள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் TTF வாசன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் மதுரை அண்ணாநகர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட TTF வாசன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அப்பொழுது பல அதிர்ச்சிகரமான தகவல்களை அரசு வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் TTF வாசனிடம் ஓட்டுநர் பழகுவதற்கான அந்த LLR மட்டுமே அவரிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. TTF வாசன் அந்த ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையின் போதுதான் வழக்கறிஞர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் LLR மட்டும் வைத்துக் கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் வாசன் கார் ஓட்டியது மிகப்பெரிய தவறு என்றும் தம்மிடம் கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் பெற்றுள்ளதாக பொய்யான தகவலை அவர் கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிவேகமாக பைக் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக வாசனின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. லைசன்ஸ் ரத்தை மறைத்து தவறான தகவல்களை கூறி கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்க TTF வாசன் முயற்சித்திருப்பதாகவும் அரசு வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவர் LLR மட்டுமே வைத்திருந்தார், அவர் காரில் எல்போர்டு வைத்திருக்க வேண்டும். ஆனால் TTF வாசன் எல்போர்டு வைத்திருக்கவில்லை என்றும் அரசு வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை 2.5 மணி நேரத்தில் TTF வாசன் கடந்திருப்பதாகவும் அந்த அளவிற்கு அவர் வேகமாக காரை ஓட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தே வேண்டுமென்றே அதிவேகத்தில் காரை TTF வாசன் இயக்கியிருப்பதாகவும் அரசு வழக்கறிஞர் சார்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.